தோட்டம் இருந்து இயேசுவின் மரணம், உயிர்த்தெழுதல், அதுக்கு பிறகு ராஜ்யத்தை குறித்து அவர் அறிவித்தது, and then we are heading towards the coming of the kingdom. அது பெரிய மகத்துவமான சம்பவமாக வர இருக்கும் ராஜ்யம் இஸ்ராயல் தலைப்பட்டவனமாகிய எருசலேமிலே, எருசலேம் தமிழ், எருசலேம் ஹீப்ரு எபிரேயு, எருசலேம் அதை குறித்து வழிநடத்தப்பட்டு அதை குறித்து பேசிக் கொண்டிருந்தேன் நேற்றைய தினத்திலே. ஏற்கனவே அதை குறித்து சரியாக தெரியாதவர்கள் அதை பார்த்து அறிந்திருப்பீர்கள். இன்றைக்கு எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தை எடுப்போம். அதுல கொஞ்சத்தை காரியத்தை பார்த்ததுக்கு பிறகு எஜமானுக்கு சித்தமானால் 4வது அதிகாரத்துக்கு போகலாம். வெரி இம்பார்ட்டன்ட். அதை விசுவாசத்தை கரைச்சு குடிக்க வேணும். எபிரேயர் 4ஆம் அதிகாரம். எச்சரிப்புகள் ராஜ்யத்தில் ஏன் இஸ்ராயல் பிரவேசிக்கவில்லை, எல்லாம் யார் பிரவேசிப்பார்கள், யார் எங்களை உள்ளே கொண்டு போவது. எபிரேயர் 3. இப்படி இருக்க பரலோக அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரர்களை, பரலோக அழைப்பு மோட்சம் அல்ல. இந்த அழைப்பு வானங்களிலே இருக்கும், எங்கும் இருக்கும் அதிவேந்த தேவனும் மகனும் அவர்களிடத்தில் இருந்து வருகிறது. அதுக்கு தான் பரலோக அழைப்பு. கிறிஸ்தவர்கள் மற்ற பல காரியங்களை வழியாக வழங்கி கொண்டது போல, மிக குறிப்பாக அமெரிக்கா, கனடா நாடுகள், மேற்கு நாடுகளாலே பழையான போதனைகளால் வஞ்சிக்கப்பட்டு அது ஆசியா கண்டமெல்லாம் பரவி இன்றைக்கு சத்தபின் மோட்சம். பரலோக அழைப்பு என்று சொல்வது, the call to the kingdom is coming from God himself. அது உயர்ந்த தேவனிடத்தில் இருந்து அவர் மகன் இயேசுவினிடத்தில் இது அவரோடு ஒன்றாய் இருக்கிறவர். இந்த அழைப்பு வருகிறது பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரர்களே. பரிசுத்த சகோதரர்கள் பிரித்தெடுக்கப்பட்ட சகோதரர்கள். நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலர்களும் அப்போஸ்தலர்கள் பிழை, அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் இதுல போட்டிருக்கு அப்போஸ்தலர்களும். இதுக்குத்தான் பார்க்க வேண்டும் வித்தியாசமான மொழிபெயர்களை. அப்போஸ்தலர் அறிக்கை பண்ணுகிறவர் ஒரு ஆள், இயேசுவ தி மெஷாயா. வாட்ச் அவுட் பண்ண வேணும். அறிக்கை பண்ணுகிறது என்றால் நாம் விசுவாசித்திருக்கிற, விசுவாசத்தை கீழ்ப்படுகிற, அவரையே பற்றி கொண்டிருக்கிற தேவனுடைய மகனாகிய உயிர்த்தெழும்பிய இயேசுவ தி மெஷாயா. இயேசுவை கவனித்து பாருங்கள். மோசே தேவனுடைய வீட்டிலே எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவனாக இருந்தது போல
இவரும் தம்மை நியமித்தவர். யார் நியமித்தார்? அவரது டாடி உண்மையுள்ளவராக இருந்தார். கடைசி மட்டும் ஒப்பிட முடியாது. ஆனால் எபிரேயர் புத்தகம் புதிதாக ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டு யேசுவாவுக்கு அவரது ஆளுகைக்கு லார்ட்ஷிப் ஒப்பு கொடுத்த யூதர்களுக்கு எழுதப்பட்டது எபிரேயர் புத்தகம். கிறிஸ்தவர்களுக்கு அல்ல, புறஜாதிகளுக்கு அல்ல, யூதர்களுக்கு. விளங்குகிறதா? இதுதான் இந்த பைபிள் காலேஜஸ்ல அநேகமான இடத்துல சொல்லிக் கொடுக்கிறது இல்ல. தேவனுடைய இரக்கம் பெற்ற புறஜாதிகளாகிய நாங்கள் அவர்கள் புறக்கணித்து விட மற்ற யூதர்கள் ராஜ்யத்தின் செய்தி அது இங்கால பக்கம் வந்தது, எங்கட பக்கம் வந்தது. மோசே சாதாரண மனுஷன், அவரால் தெரிவிக்கப்பட்ட விடுவிக்கும் ஊழியத்துக்காக. இயேசுவா வந்து வார்த்தையாக இருந்தவர் மனுஷனாகினார். மோசேக்கு மோசே என்ற பெயர் கொடுத்தது பார்வோனின் மகள். தேவனுடைய மகனுக்கு பெயர் கொடுத்தது யேசுவா என்று ஆதி உயர்ந்த தேவன். இப்ப இதுல கம்பாரிசன் நடக்குது. இவர்கள் மோசே 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 என்று பிடித்திருந்ததனாலே யூதர்கள் அநேகமாக எபிரேயர் புத்தகம் பவுல் தான் எழுதியிருக்க வேண்டும். Even though the correct identity is not known. சரியான ஆசிரியர். ஆனா அவர் எழுதுற ஸ்டைல பார்த்தா பால் மாதிரி தான் இருக்குது. விளங்குதா? மோசே தேவனுடைய வீட்டில் எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவனாக இருந்தது போல இவரும், அதாவது இயேசுவா, தம்மை நியமித்தவருக்கு டடிக்கு உண்மையுள்ளவராக இருந்தார். வீட்டை கட்டுகிறவன் வீட்டை விட அதிக கனத்துக்குரியவனாய் இருக்கிறான். உண்மைதானே? வீட்டை கட்டுகிறாள் வீடை விட அதிக கனத்துக்குரியவனாய் இருக்கிறான். அதுபோல மோசையை விட இவர் அதிக மகிமைக்கு தகுதி உள்ளவராய் இருக்கிறார். உண்மையை பார்க்க போனா ஒப்பிட முடியாது. ஆனால் இந்த யூதர்களுக்கு இவைகள் விளங்கும்படிக்கு பவுல் அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறான். மோசே எஸ் தெரிவு செய்யப்பட்டு உண்மை உள்ளவனாய் இருந்தான் அவரது ஊழியத்திலே. ஆனால் இவர் அதை விட கனம் பொருந்தியவர். மோசே விடுவிக்கிறவனாக வந்தான், இயேசுவாவும் விடுவிக்கிறவராக. அவர் பேரை விடுதலை கொடுக்கிறவர். தேவனே நம்முடைய விடுதலை, ரட்சிப்பண்டால் விடுதலை ஒரு சரியில்லாத சொல். ரட்சிப்பு எத்தனையோ நூற்றாண்டுகளாக இந்த இந்து மனுஷன் மொழிபெயர்த்ததை பிடிச்சு கொண்டிருக்கிறாங்க. சரியான ஒரு மொழிபெயர் ஒன்று ரெண்டு சும்மா அந்த செல்போன்ல டவுன்லோட் பண்ண வருது. மற்றபடிக்கு இந்த இலங்கை தமிழ் ஒன்று வந்தது, அதுலேயும் பிழைகள் இருக்குது. அதையும் நிப்பாட்டி போட்டாங்க. எந்த பேய் நிப்பாட்டுனதோ தெரியாது. It's from Indian Bible Society, but they have stopped it. I heard from Colombo International Bible Society, Sri Lanka, but they don't have it. இது இந்த மனுஷன் நான் 7 மோமங்கிறத நிப்பாட்டி போட்டேன் என்றால்
ஒரு முண்டம் இருக்குது, பொல்லாத பேய் உண்டு, 7 முகத்தோட. சில ஜனங்களுக்கு தெரியும், இந்துக்களுக்கு பலருக்கு தெரியாது. ஆரம்பத்திலே இறைவன் வானங்களையும் பூமியையும் படைத்தார். இது சரி, வானங்கள். In the beginning God created the heavens and the earth. வானம் அல்ல, வானங்களை. அப்படியா இது? ஆனா இது பண்ணினாங்க. இது முழுக்க முழுக்க எல்லாம் சரியா எழுதப்பட்டது சொல்ல இயலாது. இதையும் கிடக்கிறது பிள்ளைகள். அதுக்குத்தான் 2-3 மொழிபெயர்களை பார்த்து நாங்கள் படிக்க வேண்டும். இதுதான தேவன் பேசுகிறார் அப்படி என்று சொல்லி. சகோதரர்களை நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்க மெஷியா யேசுவாவை கவனித்து பாருங்கள். சோ மோசேயை விட இவர் அதிக மகிமைக்கு தகுதியுள்ளவராயிருக்கிறார் யேசுவா. எந்த வீடு ஒருவனால் உண்டாக்கப்படும், எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன். இதுல பாப்பம், எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும், அதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. சொல்லப்பட போகிற 5வது வார்த்தை சாட்சியாக. மோசே படிவினைக்காரனாக தேவனுடைய வீட்டில் எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவனாக இருந்தான். தேவனுடைய வீட்டில் என்று சொன்னால் அவர் கொடுத்த ஊழியத்திலே எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவனாக இருந்தான். மெஷியாவோ தேவனுடைய வீட்டில் அதிகாரமுள்ள மகனாக உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதிகாரமுள்ள மகன். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டுதலையும் முடிவு வரைக்கும் உறுதியாய் பற்றிக் கொள்வோம் என்றால் நாம் அவருடைய வீடாய் இருப்போம். முடிவு பரியந்தம் பற்றி கொண்டிருக்காவிட்டால் அவருடைய வீடாய் இருக்க மாட்டோம். பீரியட். ஃபுல் ஸ்டாப். முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனை விடுதலை அடைவான். மத்தியாகு 24:13. வெள்ளக்காரன் படிப்பிச்சு கொடுத்த ஒன் சேவ்ட் ஆல்வேஸ் சேவ்ட். ஒரு கார் ரட்சிப்படைந்தேன், நித்தியத்துக்குமாக ரட்சிப்படைந்து இருக்கிறேன். படுபாதாள பிசாசின் பொய். அது கொலை நோய், வைரஸ், COVID-19 மாதிரி எல்லா இடத்தையும் பரவிட்டது. அந்த பொய்யான போதனைகளில் ஒன்று. ஒரு கார் ரட்சிக்கப்பட்டு முடிஞ்சதானவர், நான் எந்த வேலையை பார்ப்பேன், நான் என்ன விருப்பப்படி ஜெயிப்பேன், ஒரு கீழ்ப்படிதல் இல்லை, செத்த பின் மோட்சம். அது அடுத்த பயங்கர போதனை. நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டுதலையும் முடிவு வரை உறுதியாக பட்டுக்க நிற்போமானால் நாம் அவருடைய வீடாக இருப்போம். ஏழாவது வார்த்தை. ஆகையால் பரிசுத்த ஆவி சொல்லுகிறபடியே, ஆவியானவர் என்று போட்டிருக்கிறான். பரிசுத்த ஆவி டேடியும் மகனும் 2 பேரும் ஆவி, ஒரே ஆவி. டேடி மகனுக்குள்ளே, மகன் டேடிக்குள்ளே ஒரே ஆவி. எபேசியர் 4:4. டேடி மகனும் சேர்ந்துதான் பரிசுத்த ஆவி. ஆனால் யார் பேசுவது? மகன் இயேசுவா, the Messiah.
சபையை வழிநடத்துவது யேசுவ தி மெஷியா, உயிர்த்தெழுந்தவர். Here comes the warning. இன்று அவரது குரலை கேட்பீர்களேயானால், வனாந்தரத்திலே கோபமூட்டின பொழுதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்களுடைய இருதயங்களை மனம் செத்தமுணர்ச்சி கடினப்படுத்தாமல் இருங்கள். என்று அவரது குரலை கேட்பீர்களே ஆனால், வனாந்தரத்திலே கோபமூட்டினது போல சோதனை நாளிலும் நடந்தது போல உங்களுடைய இதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். இப்படிப்பட்டதான எச்சரிப்புகளை கிறிஸ்தவர்கள் எனப்பட்ட கூட்டம் உலகெங்கும் பறந்து கிடக்கிற சபை மண்டபங்களிலே இருதயத்திலே எடுத்துக் கொண்டார்களா? 99% இல்லை. சொல்ல போனால் வனாந்தர ஜீவியமும் நடந்தது என்ன என்பதையும் ஆழமாக கற்றுக்கொண்டு விட வேண்டியதை விட்டு பிடித்துக் கொள்ள வேண்டியதை பிடித்து எங்க கொண்டு போகிறார் என்பதை அறிந்து அதிலே நிலைத்திருப்போம் இல்லை. உருட்டும் திரட்டும் பொய்யும் அதுவும் இதுவும் கள்ளத்தனமும் சும்மா பொய்யாங்க மனம் திரும்புதலும் போன் அடிச்சு 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 முதுகுல குத்துறதும் ஊழியர்களை பற்றி அவர்கள் வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்கள். இதுல எல்லாம் வருது சொல்ல போறேன். நான் வேசித்தனமுடையவர்கள், இயேசுவ மெஷியாவுக்கு தங்களை ஒப்பு கொடுக்காதவர்கள், தங்கள் சொந்த புருஷன் அல்லது விட்டுட்டு போனானோ எதுவோ உண்மையாகி இருக்காதவர்கள், அப்படி கண்காணாத இயேசுவுக்கு உண்மையாக இருக்கிறது, எப்படி அவருடைய ஊழியர்களுக்கு உண்மையாக இருப்பது? கள்ளத்தனமும் துரோகமும் மலிஞ்சு போச்சு. வெளியில பேர் என்ன? கிறிஸ்தவன், ஆவிக்குரிய கிறிஸ்தவன். இன்று அவரது குரலை கேட்பாயாகில் உன் இருதயத்தை கடினப்படுத்தாதே. கடினப்படுத்தின ஆக்கள் வனாந்தரத்திலே அப்படி செய்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏனென்றெல்லாம் எத்தனையோ காரியங்கள் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும். எஜமான் தான் உதவி செய்ய வேண்டும். எதை முதல்ல சொல்றது, பிறகு எதை நீங்கள் அறிய வேண்டும். I don't know. I simply do not know. நீ அவருடைய ஆடாக இருந்தால் உண்மையிலே நடந்து அவரை பின்பற்றி அவருடைய சாப்பாடை சாப்பிட உன் வாயிலே உண்மை மாயமாலமோ புறங்கூறுதலோ இவைகள் உன்னிடத்தில் இல்லாமல் இருந்தால், நான் சொல்ல போகிற அவரது வார்த்தையின் உண்மைகளை நீ எடுத்துக் கொள்ளுவாய். உண்மையை குறித்து சாட்சி கொடுக்க பிறந்தேன். உண்மை உள்ளவன் அவனும் எனக்கு செவி கொடுக்கிறான். யாத்திரை புத்தகம் 15ஆம் அதிகாரம். செங்கடலை கடந்து தேவனாலே அது பிரிக்கப்பட்டு தரையிலே வெட்டாந்தரையிலே நடந்து வந்தார்கள். Okay, all this thing truly happened. எங்களுக்கு ஆறுதலாக
வழிநடத்துதலாக எச்சரிப்பாக நடைபெற்றது. தேவன் எப்படி உண்மையுள்ளவர்! அவரது உடன்படிக்கைக்கு எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள இவை எழுதப்பட்டது. 3 நாள் தண்ணீர் இல்லாமல் போனார்கள். நாங்க யோசிக்கிறதுக்கு குடிக்கிறதுக்கு மட்டும், வேறொன்றுக்கும் தண்ணி தேவையில்லையா? அப்படி இருக்கும். We don't think that way. 3 நாளைக்கு தண்ணீரே இல்லைண்டா ஒரு நாளைக்கு வீட்டில் வளர்க்கிற நாயை குளிப்பாட்டாட்டி அது மணக்க ஆரம்பிக்குது. மனுஷன் மோசேக்கு அந்த கசப்பான குளத்தண்டை போய் அவர்களால் தண்ணி குடிக்க முடியவில்லை, முறுமுறுத்தார்கள். மோசே தேவனை நோக்கி கூப்பிட்டான், ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். So see the contrast. மோசஸ் அவரை நோக்கி கூப்பிட்டான், ஜனங்கள் மோசையை நோக்கி முறுமுறுத்தார்கள். அவர் ஒரு மரத்தை காண்பித்தார், அதை அவன் தண்ணீரில் போட்டுவிட இனிமையாக தண்ணீரானது. அவர் இல்லாமல் ஒன்று செய்ய முடியாது. அவர்தான் எகிப்திலே விடுதலை கொடுத்தார், அவர்தான் செங்கடலை படர்ந்தார். அவருக்கு தெரியும் 3 நாள் தண்ணி இல்லை, அவர்தான் அதை அனுமதித்தார். அதாவது அந்த சோதனையிலே இவர்களை ஆகப்பட பண்ணினார். அவர்களுக்கு ட்ரெயின் பண்ண, அவர்கள் அவர்களே தங்கி இருக்க. தங்கள சொந்த வாழ்க்கையிலே தங்கி இருந்தார்கள். கரிச்சட்டியிலையும் மற்ற குடிக்கிற காரியங்களையும் எதுவோ சொந்த வாழ்க்கையிலே தங்கி இருந்த ஜனக்கூட்டம். யார் வந்தார்கள்? மோசையோடு எப்படிப்பட்டவர்கள் வந்தார்கள்? அவருடைய உதவியோடு. I am completely depending on him to explain to you. உனக்கு விளங்கப்படுத்த. இப்படியாய் ஜீவித்து நாளாந்தம் அடிமை வேலை செய்து வித்தியாசமான ஒரு வாழ்க்கையிலே ஜீவித்தவர்கள் தேவனுடைய வல்லமையை 10 தடவை கண்டார்கள். இப்ப அவர்களுக்கு கற்பிக்க வேண்டும். அவர் அழைத்த வாழ்க்கை, எய்த்து வாழ்க்கை, பழைய வாழ்க்கை, பிசாசுக்கு கீழே அடிமை வாழ்க்கை, நானங்கிற ஆணவத்துக்கு அடிமையான வாழ்க்கை, எங்கள் சொந்தம் சித்தம் விருப்பம் அதுகள் செய்து ஜீவித்த வாழ்க்கை. எபேசியர் 2 பழைய வாழ்க்கை. மனம் திரும்புங்கள் என்றால் அதில் இருந்து தான் திரும்ப வேணும். பழைய நினைவுகள். வனாந்தரத்தில் வந்து என்ன சொன்னார்கள்? நாங்கள் சாப்பிட்டு உட்கார்ந்து சாப்பிட்ட அடுப்பை யோசிக்கிறோம், எங்களுக்கு கறி சட்டி முட்டிகளை யோசிக்கிறோம், உள்ளி வெங்காயம் லீக்ஸ் இவைகளை யோசிக்கிறோம். இப்படியெல்லாம் இருக்கிறது பல பல கிறிஸ்தவர்களின் வாழ்க்கை. அப்ப இவர்களுக்கு சரியான ஒரு தெருவில் போட வேண்டும்.
இப்படியான வார்த்தைகள் நான் முன்பு பேசவில்லை. நடிக்க மனுக்கு தெரியும் இந்த நாட்களுக்குள்ளே நாம் எதை கேட்க வேண்டும் என்று. தொடங்கிய சைனா வைரஸ் இன்னும் முடியவில்லை. அதனுடைய தொங்கல் வேறு எங்கென்னும் இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை. வெறி வந்தவர்கள் மாதிரி மதுபானத்தினாலே தேசங்களின் பிரதம மந்திரிகள், whether it is UK or France or Germany or America or Canada, they're not bothered to find out, hey, wait a minute, என்ன எங்க இது யாரு சாதாரணமாக வந்ததா அல்லது வேணுமென்று இட்ஸ் a bio weapon. இப்படியாக குண்டு வீச்சு போடாமல் ஜனங்களை அழிக்க, இப்படியாக செய்து அழிக்க உற்பத்தியாக்கப்பட்ட வேணுமென்றே ஒரு தொற்று நோயா வைரஸ். ஒரு சிலர் தான் அதை இன்னமும் அதை பற்றி கதைச்சு, அதிலேயும் ஊடகங்கள் எல்லாமே அநேகமாக பொய், வாய் திறந்தா பொய், விசரும் விழலும் கதைப்பார்கள் தங்களது அபிப்பிராயங்களை. அந்த மரத்தை போட்டதும் கசப்பான தண்ணீர் இனிமையாக மாறியது. அங்கே அவர்கள் அந்த தண்ணீரை குடித்தார்கள். அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு கட்டளையையும் ஒரு நீதி நெறிகளையும் கட்டளையிட்டார். So he going to tell them his way, அவரது வழி, அவரது ஒழுங்கு, அவரது இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ல போறார் ஜனங்களுக்கு. இது தேவையில்லையா? இதை சிலுவையில் அறையவதா? கிறிஸ்தவத்தின்படி கிருபையின் காலம் என்று சொல்லி என்ன கட்டளையிட்டார்? அவர்களை அங்கே சோதித்து, நீ உன் தேவனாகிய யெகோவாவின் குரலை கவனமாய் கேட்டு அவருடைய பார்வைக்கு சரியானவைகளை செய்து அவருடைய கட்டளைகளை கவனித்து அவருடைய கட்டளைகள் யாவையும் கை கொண்டால், யாவையும் கை கொள்ள முடியாவிட்டால் எதற்கு அது உயர்ந்த தேவன் அதை கொடுத்து கீழ்ப்படியுங்கள் என்று சொல்றார். உங்களுக்கு விருப்பமான கட்டளைகளை உடைக்கலாம், விருப்பமான இதை தெரிவு செய்து நீங்கள் கீழ்ப்படியலாம். அப்படியாது. யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியர்களுக்கு வர செய்த வியாதிகளில் ஒன்றையும் உங்களுக்கு வர செய்யாது இருப்பேன். நானே உன்னை குணப்படுத்தும் யெகோவா. அவர் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் கீழ்ப்படினால் உங்களுக்கு அந்த வியாதிகள் ஒன்றை நான் விட மாட்டேன். சாபம் நிறைந்த உலகம், பிசாசு அதிபதி. இயேசுவ 3 தடவை சொன்னார். யோகனான் 12:31, 14:30, 16, 11. பின்பு அவர்கள் 27வது வார்த்தை, ஏலிமுக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரிச்ச மரங்களும் இருந்தது. அங்கே தண்ணீர்
தண்ணீர் அருகே தங்கள் கூடாரங்களை போட்டார்கள். அவரது குரலை கேட்டு கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம், சுகஜீவியம். குரல் கேட்டு கீழ்ப்படியாவிட்டால் சாபம். ஆசீர்வாதங்கள் இல்லை. யோகனான் 10:27 என்னுடைய ஆடுகள் என் குரலுக்கு கீழ்ப்படியும். Hear my voice. அவைகளை நான் அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. இந்த பிரின்சிபிள் மாறாது, கடைசி மட்டும் மாறாது. ஆடுகள் யாரென்றே தெரியாது, உண்மையிலே நிலைத்திருக்கிறது இல்லை. நாளாந்தம் சித்திரவதை செய்யப்படும் மரத்தை எடுத்துக்கொண்டு அவர் சொன்ன மாதிரி, உன்னை நீயே பொறுத்து எனக்கு பின்னாலே வா, அதெல்லாம் தூக்கி ஒரு பக்கம் அறிஞ்சாச்சது. ஆசீர்வாதம், வாக்குத்தத்தம், கொண்டா 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 கொண்டா. ஆசிய நாடுகள், இந்தியா, ஸ்ரீலங்கா, அதுதான் ஜனங்களுக்கு தேவை. சும்மா விரட்டக்கூடாத ஆக்களை பட்டரும் ஜாமும் போட்டு. என்னுடைய ஆடுகள் என் குரல், என் வார்த்தை, என் வழிகள், என் கட்டளைகள், என் போதனைகள், நியமங்கள், என் ஒழுங்குகள், அவைகளுக்கு செவி கொடுக்கிறது, அவைகளுக்கு கீழ்ப்படுகிறது. அப்படிப்பட்ட ஆடுகளை நலமை பண்ண அறிந்திருக்கிறார். அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது, சபைக்கு பின்னால் அல்ல. அவர் சொல்லுகிறார், எனக்கு எனக்கு சமன் வழி, உண்மை, வாழ்க்கை, போதனை, கட்டளைகள், புத்திமதிகள், வழிகள், ஒழுங்குகள், விதிகள், உண்மை, போதனை, ஆலோசனை எனக்கு என்றால் அவ்வளவும் தான். அவரே அவ்வளவும். செத்தவின் மோட்சம். How many people are going to the final judgment? 1000 வருஷ அரசாட்சிக்கு பிறகு இவர் உயிர்த்தெழுந்து நியாயத்தீர்க்கப்பட்டு செய்தோம். நான் உங்களை அறியேன். எங்கே போகிறார்கள்? எரிகடல். They never knew him. எபேசியர் புத்தகத்தை எடுங்கோ 2:10. ஏனென்றால் அதுக்கு மேல இருக்கிற வார்த்தையை வாசிக்க வேணும். 9 வாட்சி காணாது 8க்கு போக வேணும். அதை பார்க்க விளக்கப்படுத்துற நேரம் இதல்ல. ஆகையால் அந்த 10வதுல ஏனென்றால் என்கிற சொல்ல அது தொடுக்கப்பட்டு இருக்க நான் இங்கால பார்க்க போறேன்.
நற்செயல்களை செய்கிறதுக்கு நல்ல வேலைகளிலே ஈடுபட்டு இருக்க இந்த வாழ்க்கையிலே நாம் மெஷியா இயேசுவுக்குள் உருவாக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். சிருஷ்டிக்கப்பட்டவைகள் எல்லாம் தேவனுடைய செய்கைகள். What about that solar system? அது தேவனுடைய செய்கை. மிருகங்கள், பறவைகள், மீன்கள், இவைகள் எல்லாம் தேவனுடைய செய்கைகள். ஒரு கார்பெண்டர் அவன் ஒரு மேசையால் ஒரு கதிரை என்னமோ செய்கிறான். மரத்தை அறுத்து அதை செவி அப்படி செய்து இப்படி செய்து அவன் ஒரு தரமான ஒரு மேசையை சரி கட்டுகிறான். முடிந்தது. நாங்கள் போய் அதை பார்த்துட்டு, அடே so beautiful, யார் இது செய்தது இன்னார் சொல்லுகிறார்கள். அவனுடைய செய்கை. நாங்கள் இயேசுவுக்குள்ளாக உருவாக்கப்பட்ட அவருடைய கரத்தின் செய்கை. எதற்கு? நல்ல செயல்களை செய்வதற்கு. அந்த காப்பெட்ட மேசையை செய்தது ஆக்கள் சுத்தி வரை இருந்து சாப்பிட என்று வைப்போம். அது ஒரு நல்ல செயல். நாங்கள் தேவனுடைய செய்கைகளை செய்ய இயேசுவுக்குள்ளால் நாங்கள் இன்னும் ஒரு மொழிபெயர் கூறுவோம், மறுபடியும் சிருஷ்டிக்கப்பட்டோம். நல்ல வேலைகளை செய்கிறதுக்கு மெசியா இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு இங்கே உருவாக்கப்பட்டு தேவன். உதாரணமாக தேன் பூச்சி எடுத்தால் அதுக்கு வேலை அங்கே கிடையாது. அந்த தேன் எல்லாத்தையும் சேகரிச்சு கொண்டு வந்து அது கூடு கட்டிய வச்சிருக்கு. மனுஷன் அதை எடுத்து தனது சுய ஜீவியத்துக்காக அதை பயன்படுத்துகிறான். அது தேவனுடைய செய்கை. அது கொண்டு போய் கூடு கட்டி அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்சி எடுத்த தேனை உள்ளுக்கு போடணுமே. சுய ஜீவியத்துக்கு மிக முக்கியமான காரியங்களில் தேன் ஒரு உணவு. ஹனி. இப்ப கடை அங்க போவோம். எபிரேயருக்கு நாங்கள் ராஜ்யத்தின் பிரவேசத்தை தான் பார்க்கிறோம் இல்லையா? அதான் 3ஆம் அதிகாரத்தில் தொடங்கும். இன்று அவரது குரலை கப்பாயாக குரல் கேட்டு கீழ்படியாதாக்கள் ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசம் இல்லை. கடைசி நாள் அவர் சொல்லுவார், I don't know you, நான் உன்னை அறிந்திருக்கவில்லை. அவர் சொன்னதை சொல்லுகிறேன். நீ கோபம் அடையலாம், நீ விரக்தி அடையலாம். It doesn't bother. எவரும் இந்த பரிசுத்தாவியானவருடைய எச்சரிப்பு எபிரேயர் 3:7
யார் இது குறிப்பாக எச்சரித்தது? யார் சபையை வழிநடத்தியது? யார் ஆவியாக உயிர்ப்பிக்கும் ஆவியாக உயிர்த்தெழுந்தது? யேசுவ தி மெஷாயா. அவர்தான் எச்சரிக்கிறார். யேசுவா உயிர்த்தெழுந்தவர். மூன்றாவது ஆவி எனப்பட்ட வஞ்சிப்பான ஒரு ஆவி அல்ல. அது பிசாசின் வழி நடத்துதலினாலே நைசியாவிலே உள்ள கிறிஸ்தவர் எனப்பட்டவர்களால் அதி உயர்ந்த தேவனின் வார்த்தையை கவனியாது, இயேசுவின் வாயிலே போட்ட வார்த்தைகளையும் கவனியாது தூக்கி எறிஞ்சு போட்டு பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறோம் என்று தொடங்கி 325 381 கொண்டே முடிச்சு விட்டாங்கள். அவரும் ஒரு ஆள், அவரும் தேவன். அவர் அண்டு இல்லாதவரால் அவராக்கி இன்றைக்கு இட்டவரை வஞ்சிப்பிலே பிடிபட்டு கிடக்கும் கிறிஸ்தவ ஜன கூட்டம். இவைகள் உண்மையா என்று ஆராய்ந்து பார்க்க மனம் கொடுக்கப்படுகிறவர்கள் தான் அறிவார்கள். மற்றவர்கள் நோ முடியாது. கள்ளர்கள், பொய்யர்கள், கிறிஸ்தவர்களுக்குள்ளே கபல் உள்ளவர்கள், புறங்கூறுறவர்கள் அநேகம், வேசித்தனத்திலே இருக்கிறவர்கள் அநேகம், வாலிபர்கள், திருமணமானவர்கள் ஆகாதவர்கள், புருஷனை இழந்தவர்கள். ஓ, அவர்களை கண்டிப்பும் இல்லை, யாரும் பேச முடியாது. உயிர்த்தெழுந்த இயேசுவா சொல்லுகிறார், அவருடைய குரலை கேட்பீர்களால் நான் வனாந்தரத்திலே கோபம் ஊட்டின பொழுது சோதனை நாளிலும் நடந்தது போல உங்களுடைய இருதயங்களை கடினப்படுத்தாமல். இன்றைக்கு அவரது குரல் கேட்கும் நேரம், வார்த்தை மூலமாக அவரது குரல் சொல்லுகிறீர்கள். உண்மை, வழி, வாழ்க்கை, போதனை, கற்பித்தல்கள், ஒழுங்குகள், விதிகள், உண்மை, கட்டளைகள், ஆலோசனைகள், அதான் அவருடைய குரல். என்னோட ஆவியானவர் பேசின பேசுவார். யார் அந்த ஆவியானவர்? இயேசுவா ஆவியாகவில்லை, ஆவியாக பிறந்தார். I'm taking you. I know I'm என்ன கடை போக அனுமதிக்கிறார்கள். சுலோகத்தான் போய்கொண்டிருக்கிறது. அதுதான் இன்றைய வழி நடத்துதல். உண்மையை கேட்க காது உள்ளவன் கேட்கட்டும். இது கடைசி மனதியாலம் அல்ல, கடைசி நிமிஷங்கள். எந்த நேரத்தில் பெரிதாக எழும்பும் யுத்தம் என்று தெரியாம இருக்குது. இஸ்ராயலுக்கும் ஈரானுக்கும் இடையில உறைஞ்சிக் கொண்டே இருக்கிறது.
பலஸ்தீனியரின் லீடர் ஹமாஸ் அவர்கள் பேசாம இருப்பார்கள். எல்லாம் எதிர்பார்க்கிகள் நிறைவேற நடந்துற வேண்டியதா இருக்குது. அப்படியே போய் பெரிய யுத்தத்தில் எழும்பும். ஜக்கரியா 14ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய கரத்தை தாண்டி ஒன்று போக முடியாது. அவரை சொன்னார், அவர்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். You can't get them off? No way. So, அவரது குரலை கேட்கிறா அதுதான். கீழ்ப்படி உள்ள ஜீவியம், கட்டளைகள், புத்திமதிகள், ஒழுங்குகள், ஆலோசனை, கற்பித்தல்கள், உண்மை, வார்த்தை, இவைகளை கேட்டு நாங்கள் கீழ்ப்படிவது ஏன்? அவருடைய கிருபையினாலே எங்களுக்கு இலவசமாக அந்த மன்னிப்பு தேவன் எங்களுக்கு கொடுக்கும்படிக்கு பாவம் அறியாத அவரை பாவமாக்கினார் சிலுவையிலே. தண்டனை நீக்கப்பட்டது, கட்டளைகள் நீக்கப்படவில்லை. வனாந்தரத்திலே கோபமூட்டின பொழுது சோதனை நாளிலும் நடந்தது போல உங்களுடைய இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத இருதயம் கடினப்படுத்த தேவையில்லை. கான்கிரீட் குழைச்சு போட்டு விட்டால் அதை பயன்படுத்தாட்டியே செய்ய வேண்டிய வேலைக்கு அது கடினப்பட்டு போகும். யாரும் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. அதுக்குள்ள ஒரு மம்பட்டியையும் போட்டு அல்லது ஏதாவது சுத்தியலையும் போட்டு அதையும் எடுக்க முடியாது வழியாலே. அது கடினப்பட்டு போகும். இன்று அவரது குரலை கேட்பாயானால் முதல் ஒரு சந்ததியில நடந்தது மாதிரி அவர் அழைத்து கொண்டு வந்த ஜனம் எப்படிப்பட்ட ஜனம்? We will come to that. அவர்கள் முறுமுறுத்து இச்சித்து தேவனை சோதித்து, தேவனை சோதிக்கிறது என்றால் எங்களோட இருக்கிறாரா இல்லையா? மன்னா கொடுத்தவர் இறைச்சி கொடுப்பானா? அவருக்கு ஏலமா? அதான் அவரை சோதிக்கிறது. அவரை கோபமூட்டினார்கள். இப்ப பல கிறிஸ்தவ கூட்டங்களிலே, கூட்டங்கள் என்ற சொல்ல ஏன் போடுகிறேன், சர்ச் என்று சொல்ல இயலாது, அது வஞ்சிப்பான ஒரு ஆங்கில சொல். அந்த சொல்லை இவங்க நான் பாவிக்கவில்லை, மொழிபெயர்ப்பாளர்கள் தான் பாவிச்சது. அந்த 7 சபைகளுக்கு இயேசுவா உயிர்த்தெழுந்தவர் பேசினதை
நோ 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 நோ. அது யூத கூட்டங்கள் வித்தியாசம் 7 இடங்களிலே. இப்பொழுது அழைக்கப்படுகிற கிறிஸ்டியன்ஸ் நோ. A messianic Jewish people. அந்த 7 சபை என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்கிலீஷ்ல சர்ச் 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 என்று போட்டிருக்கிறான். வனாந்தரத்தில் கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்களுடைய இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அவருடைய கட்டளைகள் உண்மை போதனைகள் கற்பித்தல்கள் அவருடைய ஒழுங்குகள் அவரது நியமங்கள் இவைகளுக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு இருதயம் கல்லாப்போம். கீழ்ப்படுகிறவர்கள் யார்? அவரது வெளிச்சம் பெற்று எடுக்கமான வாசல், அதாவது நானே வாசல் என்று சொல்ல நல்ல மெய்ப்பனு கூடாக உள்ளே ஆட்டு தொழுவத்துக்குள்ளே போனவர்கள் அவர்கள் தான் ஆடுகள், கிறிஸ்தவர்கள் அல்ல. பழுதா போன சாம்பார் மாதிரி நம்பப்பட்ட போதனைகளில் இருந்து ஒரு மண்டபத்திலே குருசொண்டு போட்டு இது ஒரு சர்ச் அண்டு வழியால போட்டோன்னு அதுக்குள்ள இருக்கிறவன் முழு பேரும் தேவனுடைய ஜனம், முழு பேரும் செத்தபின் மோட்சம், அதுவே பாதாளம். அந்த மோட்சம் என்றதே வஞ்சிப்பு. அப்படியாக பொதுஜன நோய்கள் இவர்களை நம்பி இருக்கிறார்கள். உருட்டும் திரட்டும் பொய்யும் களவும் பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள். இது உண்மை. இலங்கையில் மட்டுமல்ல, இந்தியாவிலே பல இடங்களிலே they don't walk in the truth. ஏற்கனவே அவரால் வெளிச்சம் கொடுக்கப்பட்டு வெளிப்படுத்தல் 2:10 வருகிறது. நாங்கள் மறுபடியும் உருவாக்கப்பட்டு அவருக்குள்ளாக நல்ல வேலைகளை செய்வதற்காக அவருடைய செய்யாயிருக்கிறோம். நாங்கள் அவைகளிலே ஜீவிக்கும்படிக்கு அவைகளை முன்னதாகவே ஏற்படுத்தின. Will anybody know this? சும்மா உடுப்ப போட்டுட்டு சப்பாத்தி தொங்கட்டானை போட்டுட்டு வாரதாங்க மண்டை முழுக்க வேற எங்கேயோ. That's what is happening. இருதயம் எல்லாம் கடினப்பட்டு போயிட்டு no wonder அவர் சொன்னவர் நான் மாறின விசுவாசத்தை காண்பேனோ. Where I find faith. அனலும் இல்லை, குளிரும் இல்லை. அந்த லவோதிகா கடைசி அந்த கூட்டம் அனலும் இல்லை, குளிரும் இல்லை. அந்த வனாந்தரத்திலே உங்களுக்கு முன்னே இருந்த உங்கள் தகப்பன்மார் என்னை சோதித்து பரீட்சை பார்த்து 40 வருஷம் என் செயல்களை கண்டார்கள். அவரும் உண்மை உள்ளவராய் இருந்து இவங்கள் முறுமுறுத்தாலோ இவங்கள் இச்சைத்தாலோ மன்னாவை போட்டுக்கொண்டே இருந்தார். வயிறை கொடுத்தது அவர்தானே. நிப்பாட்டி இருந்தா முழு பேரும் சேர்த்திருப்பாங்க. சாப்பாடு கங்க போற வனாந்தரத்துல தண்ணீர் கங்க போற இன்னொரு தாப்பன். நாற்பது வருஷங்கள்
என் செய்கைகளை பார்த்தார்கள். அவருடைய செய்கைகளை கண்டதை ஒழிய அவர் வழிகளை அறியவில்லை. அவர் வழிகள் உண்மை, வார்த்தை, போதனை, கேபிட்டல், ஒழுங்குகள், புத்திமதிகள், ஆலோசனைகள், கட்டளைகள், அவைகளை மோசேக்கு அறிவித்தார். இவர்கள் அவர் செயல்களை அட்டே தண்ணி they saw the miracles. அற்புதங்களை கண்டார்கள், கண்களால் கண்டார்கள். இருதயம் மாறவில்லை. ஏன்? அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் முறுபடுத்தபடியா இருதயம் கல்லா போச்சு. ஆகையால் 10வது வார்த்தை எபிரேயர் 3:10 வேறு இதெல்லாம் பார்க்கிறோம் தெரியுமா? இங்கே இருந்துதான் கொண்டு போகணும். 4வது அதிகாரத்துக்கு அதிகாரங்கள் பார்க்க கூடாது. நான் உங்களுக்கு சொன்னேன், ராஜ்யத்துக்குள்ள போகாம இவங்க விழுந்து போனது எப்படி? எகிப்தில் இருந்து கூட்டிக் கொண்டு போனது கானானுக்கு, இஸ்ரேலுக்குள்ள ராஜ்யத்தின் நிழல். அந்த வம்சத்தாரை நான் வெறுத்து அவர்கள் எப்பொழுதும் வழிவி போகிற இருதயமுள்ள மக்கள் என்று என்னுடைய வழிகளை தெரியாதவர்கள் என்றும் சொல்லி. யாத்திரை புத்தகம் 33 பழைய உடன்படிக்கையின் வார்த்தைகள் இல்லாமல் புதிய உடன்படிக்கை இல்லை. பழையதும் தேவை, புதியதும் தேவை. இது இப்போதைய கிறிஸ்தவர்களுக்கு அப்படி வந்து ஆவி என்கிற 3ஆம் ஆள்ல நின்று வேறொரு பாஷையில இருந்து அதுதான் அவர்களது வாழ்க்கையை கட்டப்படுகிறது. wonderful chapter. யாத்திரை புத்தகம் 33 it's so wonderful. 33 12 13 10 தொடக்கம் வாசிப்போம். ஓகே, ஜனங்கள் எல்லாரும் அந்த மேகம் அந்த அப்படியே எங்கட லைட் ஹவுஸ் மாதிரி அப்படி அந்த மேக ஸ்தம்பம் என்றதான் அவருடைய பிரசன்னத்தை காண்பித்தார். அவ்விதமாக பகலிலே மோசே கூடாரத்துக்குள் 9 பிரவேசிக்கையில் மேகஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது. யெகோவா மோசேயோட பேசினார். ஜனங்கள் எல்லாரும் மேகஸ்தம்பம் கூடார வாசல் நிற்கிறதை கண்டார்கள். அந்த மேகஸ்தம்பம் அதுல கீழுக்கு சின்ன ஒரு கூடாரம் தெரியுது. அந்த அவர் போட சொன்ன கூடாரம் வெளியால மதிலும். hope you can see it in your cell phone. காதுள்ளவன் கேட்கட்டும். இதை பார்த்து இதே மாதிரி பேய் கொப்பி அடிச்சு வச்சிருக்குது. What
மதிலையும் கட்டி ஜனங்கள் எல்லாரும் மேகஸ்தம்பம் கூடார வாசலில் நிற்கிறதை கண்டார்கள். அவர் வழிகளை அறியவில்லை, கண்டார்கள். இப்பையும் அதே மாதிரி தான். அரையாவது ஒரு ஊழியத்தில் அவர் குணமாற இவர் குணமாற அப்படியாம் எப்படியாம் என்று காணுகிறார்கள். இங்கே இருதே கடினம், வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் இல்லை. ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசலில் பணிந்து கொண்டார்கள். அது அவங்கள இதுல நின்று விழுந்து பணிந்து கொண்டார்கள் என்றால் தொழுது கொள்வது. சில இதில் தொழுது கொள்ளுகிறார்கள். எத்தனையோ புறஜாதியாருக்கு அவர்களுக்கு தெரியும் சாஷ்டாங்கமாக விழுந்து தொழுது கொள்வது என்று. இதைத்தான் அது போடுங்க அந்த படத்தை. இதைத்தான் இப்படி செய்ய பிசாசு இயேசுவிடத்திலே கேட்டது, என்னை விழுந்து பணிந்து கொள்ளும். So what are these people doing? பணிந்து கொள்வது என்றால் இதுதான். மெய்யான தேவனை அறிந்திருக்கிறவர்களுக்கு பணிந்து கொள்ளுகிறேன் என்று தெரியாது. நெத்தியில ஊத்தப்பற்றும் கையெல்லாம் நாங்கள் சீட்டிலே உட்கார்ந்து போலீஸ் டிராபிக் போலீஸ் மாதிரி கையை உயர்த்துவோம். என்ன போடு தான் எங்கட தொழுது கொள்ளுதல். எல்லாரும் கூடார வாசலில் பணிந்து கொண்டார்கள். இது வேறு புறஜாதியார் பணிந்து கொள்ளுவதை எப்படி என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். எப்படியாயிருக்குதா கிறிஸ்தவ கூட்டங்கள்ல ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல யாவே மோசேயோட முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் மகனாகிய யோசுவா இன்னும் அவருடைய பணிவேலைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். He must have got excited. Wow! மோசே போயிருமாம், அவன் நிற்பானாம். I used to read அந்த நேரத்தில் touch my heart. Wow! எல்லாரும் போயிருவாங்க, இவன் நின்றுவான் கூடாரத்துக்கிட்ட. மோசே சொல்லல இதுல நோ. மோசே யாவையை நோக்கி தவறியிருந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போண்டு சொன்னீர். ஆனாலும் என்னோடு கூட இன்னாரை அனுப்புவேன் என்று நீர் எனக்கு அறிவிக்கவில்லை. டவுன் டு எர்த். இந்த ஜனங்களை கொண்டு போக சொன்னீர், ஆரை என்னோட அனுப்ப போறீர்? இன்னும் எனக்கு சொல்லவில்லை என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து உன்னை அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவனாகிய நீர் சொன்னதுண்டே.
உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு தயவு கிடைத்ததானால் உம்மை உம்மை அறிவதற்கும் he wanted to know him மெய்யான ஒரே தேவனாகி உம்மை அறிய அவர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவே ராஜ்யத்தின் வாழ்க்கை உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும் காதுள்ளவன் கேள் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும் உம்மை அறிவதற்கும் தயவு கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும் மெய்யான தேவனாகிய உம்மை அறிவதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். I'll stop there, we'll come back later. அங்கே இருக்குது 17 போட்டு show me your way. Somebody came and said after many years, I am the way. ராஜ்யத்தின் பிரவேசத்துக்கு அத்தியாவசியமாகிய அறிந்திருந்து கீழ்ப்படிய வேண்டிய காரியங்களை டேடியின் உதவியோடு பார்த்து கொண்டு இருக்கிறோம். மூன்றாம் அதிகாரம் எபிரேயர் இல்லாட்டி எப்படி சொல்ற ஓடத்தண்டு அந்த 12வது வார்த்தையில இன்று அவரது குரலை கேட்பாயாக அதில் இருந்து அங்கால போக வேணும். Only the kingdom-minded people will enter the kingdom. ராஜ்யத்தை இருதயத்திலே வைத்து முதலிடம் கொடுக்கிறவர்கள், அதே சிந்தனையாயிருக்கிறவர்கள் ராஜ்யத்துக்குள்ளே போவார்கள். உள்ளே புத்தி இல்லாத முட்டாளி பொம்பளை அவர் மணமகனுக்கா காத்திருக்கிறவர்களுக்கு கிருதா தெரியவில்லை, எண்ணெய் முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு கொண்டு போகுது. அதனுடைய விளக்கம் ஏற்கனவே முன்பு கேட்ட வார்த்தைகள் எல்லாம் வத்தி போச்சு. உண்மையாக மணவாளனை சந்திக்க இருக்கிறவர்களோடு கூட இருந்தார்கள். That is all.
அவருடைய குரலுக்கு கீழ்ப்படியாதவர்கள், அவர் கட்டளை நியமங்கள் வழிகளை பின்பற்றாதவர்கள், புத்தி இல்லாத அந்த 5 பொம்பளைகள், கதவு அடைக்கப்பட்டது, எங்களுக்கு திறவும் என்று தட்டினார்கள். உள்ளே இருந்து வந்த குரல், நான் உங்களை ஒரு காலம் அறியவில்லை. Where are you from? அதிலேயும் உண்மையாகவே என்று சொல்லப்பட்டார். யாரை அறிந்திருக்கிறார்? அவருடைய ஆடுகளை. ஏன் அவர் சொல்படி கீழ்ப்படின்னு அவருக்கு பின்னால போகிறவர்கள், அவர் குரலுக்கு செவி கொடுக்கிறவர்கள் அவருடைய ஆடுகள். Receive the blessings of you. Eureka, Yehovah. Wise Mareka. Yehovah Panabilieka Bioneka. Esa Yehovah Panabilieka. Wisdom Eka Shalom. யெகோவா உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. யெகோவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்கச் செய்து உங்களோடு கிருபையாய் இருப்பாராக. யெகோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக. யெகோவாவின் பெயரில் இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் மேலும் உங்கள் பிள்ளைகள் மேலும் வந்து இறங்குவதாக. ஆமென். What we are doing, we are studying from the scriptures what happened before. இஸ்ரவேலின் வாழ்க்கையில் என்ன நடந்தது? We were teaching, we need to know. அவைகளை நாங்கள் அந்த பிள்ளைகளை விடாதபடிக்கு ஏன் அவர்களோடு கோபம் கொண்டார்? ஏன் அவர்கள் ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கவில்லை? பாதியிலே அழைத்து போட்டார். தேவன் மாறாதவர். பல கிறிஸ்தவர்களின் எண்ணம் இயேசுவா சிலுவையிலே மரிக்க ஒப்புக் கொடுத்ததனாலே, ஓ பழைய உடன்படிக்கையின் தேவன் கொடூரமான கோடாலியோடு நிற்கிறவர், புதிய உடன்படிக்கையின் தேவன் நல்லவர், இரக்கமுள்ளவர், கண்ணீரை துடைப்பார், கவலைகள் தீர்ப்பார். ராங். நான் யெகோவா, நான் மாறாதவர். இயேசுவா the Messiah, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். மாற்றி போட்டு கொழுக்கட்டையில பயரும் தேங்காய் பூவும் சீனியும் போட்டு குழைச்சு போட்டு முடி போட்டு கொடுக்கிறாங்க. இதான் இயேசு கிறிஸ்து. இந்தியா, ஸ்ரீலங்கா, எத்தனையோ இடங்கள், mainly these Asians and others, they go on to other doctrines of faith and அது இதண்டு போவார்கள். இயேசுவா சொன்ன கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல், ஓகே, time is up, we will continue. நாங்கள் ராஜ்யத்துக்குள்ளே போக வேண்டியதுக்கு எவைகளை தவிர்க்க, எவைகளை பிடித்துக் கொள்ள 4ஆம் அதிகாரத்தில் திறமையான காரியங்கள் வருது.
What is Sabbath? When Bible talks about Sabbath, ஏன் ஒவ்வொரு கிழமையும் அதை கொடுத்தார்? We will say that tomorrow. God bless you. God will say tomorrow.